ஏன் நீங்க போய் நிக்கல? ம். 4 ஆண்டுகள் நீங்க வாஜ்பாய் கவர்ன்மென்ட்ல நிக்கல? அத நீக்கிட்டு இன்றைய உங்களுடைய நிலைப்பாட்ட பார்க்க முடியுமா? எந்த விதத்தில உங்களுக்கு அந்த அரசியல் ரீதியிலான உரிமை இருக்கிறது? இன்றைக்கு மற்றவர்கள பார்த்து இவர்களுக்கு மதச்சார்பின்மை இல்ல, இவங்களுக்கு மதச்சார்பின்மை இருக்குதுன்னு சொல்றதுக்கான சர்டிபிகேட் குடுப்பதற்கான அரசியல் ரீதியிலான ஒரு தகுதி உங்களுக்கு திமுக எங்க இருக்குது? 4 வருஷம் நீ பவர்ல இருந்த. ம். அது சும்மா காமன் மினிமம் புரோகிராம்லாம் கத அளக்காதீங்க. இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு பிஜேபி கால் ஊன்றதுக்கு காரணம் 99, 2004ல இருந்த வாஜ்பாய் அரசு. அந்த 5 ஆண்டுகள்ல அவங்க போட்ட உரம் 6 ஆண்டுகள்ல 98லேருந்து 2004. அதுல ம். கடைசி 4 வருஷம் திமுக கூட இருந்தது. குஜராத் இன படுகொலைகளின் பொழுது மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியது திமுக. இல்ல இப்ப திருந்திட்டாங்க, எப்ப மாறிட்டாங்க. இந்த திருந்திட்டாங்கன்ற இல்ல கதைலாம் வேணாம். அவர் சொல்றாரு இல்லங்க. ஸ்டாலின் ஒருபோதும் இல்லங்க, குறைஞ்சபட்ச இல்ல, இல்ல, சம்பளம் இல்ல. இந்த கதையே வேணாம். அன்னைக்கு நீங்க போட்ட உரம் தான் இன்னைக்கு பிஜேபி கவர்ன்மென்ட் திடீர்னு வந்துடல. ம். 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆர்எஸ்எஸோட வளர்ச்சி. 1925ல ஆரம்பிச்சு 2025க்கு. இந்த 20 ஆண்டுகள்ல வந்த வளர்ச்சி என்பது வாஜ்பாய் கவர்ன்மென்ட்ல போடப்பட்ட உரம். நீங்க ஒரு காலத்துல இருந்தவங்க தானங்க. அப்புறம் எப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சிய பார்த்து எந்த கட்சிய பார்த்தும் இவன் பிஜேபியோட போயிடுவான், அவன் பிஜேபி பி டீம்னு சொல்லுவதற்கான அரசியல் ரீதியிலான ஒரு தகுதி என்பது திமுகவுக்கு கண்டிப்பா கிடையாது. உங்க வரலாறு அப்படி. 4 வருஷம் நீங்க எவ்வளவு பெரிய இலாக்காக்கள் அனுபவிச்சீங்க. முரசொலி மாறன் 1 1/4 வருஷம் படுத்த படுக்கையா கிடந்தார். நினைவின்றி இருந்தார். அவர மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவா வாஜ்பாய் வச்சிருந்தார். அவர் இறந்த 15 நாள்ல நீங்க அந்த கவர்ன்மென்ட்ட விட்டு வெளியில வரீங்க. இத விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? மாறன் உயிர் பிழைத்திருந்தால் நீங்க பிஜேபி கூட்டணியிலே தொடர்ந்து இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக 2004ல நீங்க கூட்டணியிலே தான் நின்னு இருப்பீங்க. ஜெயிச்சிருக்கலாம், தோத்திருக்கலாம்.